இருட்டு மீன்கள்னு சொல்லலாம். ஸோ டார்க் மீன். இப்போ பொண்ணுங்கெல்லாம் வந்து முதல்ல சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேலரி வந்து ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஹோம்லியாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்லாம் முன்னாடி வந்து அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தா கூடவே கூடாது அப்படின்னுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. நல்ல ஹேபிட்ஸ் இருந்தா அந்த பையன் விலை போறது ரொம்ப கஷ்டம். பாவம், அவன் நல்லவன், உண்மையை சொல்றான். ஒழுக்கமான பெண்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒழுங்கான ஆம்படியான கட்டிக்கின்னு குடும்பத்தை நடத்துவாளுங்க. Being good guys is worthless nowadays. இதுதான் உலகம் போயிட்டு இருக்கு. We're coming to the end of our date. I've had a great day. Me too. I'm gonna need you to close your eyes for me. You trust me? Okay. Close your eyes. So today was all about the senses. Mm-hmm. So I want you to see if you can sense what I've got in front of your face right now. Do you know what that is? I think I know what it is. Oh, it's a rose. அவன் நல்லவையா? அவன் ஏதோ பூ எடுத்து வாசனையை முகரத்தை கொடுக்குறான். அவளுக்கு பூ வாசனை எப்படி இருக்கும் நீ கூட தெரியாம ராடை எடுத்து வாயில வைக்கிறான்ட்டு புளுட்டு வாசிக்க போறான். அப்போ அவன் புரிஞ்சுக்கினான், இது புளுட்டு வாசிக்கிற புறம்போக்கு, இது லவ் பண்றதுக்கு லாக்கி இல்லை அதுக்கு கேன்சல் பண்ணுவான். உனக்கு மூடான நீ மட்டும் பார்க்க வேண்டியதுடா. ஏன்டா எனக்கு லிங்க் அமிச்சு பாருன்னு பார்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ உன்னை விட்டு ஒரு நல்ல பிட்டு பார்க்க எனக்கு மனசு வரல மச்சான். ஏன்னா இவனுங்க விட்டு பார்க்கறதா இருந்தா நண்பர்கள்லாம் கூப்பிடுவானுங்க. ஆனா சீட்டை கட்டில் மேல பார்க்கும்போது எவனையும் கூப்பிட மாட்டானுங்க. கைட்டி விட்டு போயிடுவானுங்க. மாமே வெளிநாட்டுக்கு போலவுல வெளியூருக்கு தான் போறேன். பருவமழைக்கு நான் திரும்பி வந்துருவேன். நல்லா தரிசா கிடக்குன்னு குத்தவிக்கி விட்டு உழுது விதைச்சிடாத. நீ வர்ற வரைக்கும் காத்துக்கு நான் இருக்கா போ. எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கணுமா? ஓகே தூங்கு, ரெஸ்ட் எடு. தூங்குறாங்க. என்ன மனுஷன் இல்ல தூங்க வச்சுட்டு டயர்டா இருக்குல்ல அவங்களுக்கு, அதனால தூங்க வச்சுட்டு போயிட்டான். காலையில எழுந்து வராங்க. நல்லா தூங்குனியா? ரெஸ்ட் எடுத்தியா? பல்லு விளக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு புரியலையா அவனுக்கு? அவன் என்ன பண்றான்? அதெல்லாம் புரிஞ்சுது. அவன் எனக்கு டயர்ட் ஆகுது படுக்க வரலன்ட்டு பத்துக்கினா இவன் ஏந்து போயிட்டான். அவன் தூங்கி ஏந்து வரா. இவன் வரான். அப்புறம் அவன் நான் திருப்பி மேட்டர் பண்ண காலங்கத்திலேயே பல்வேறு கம்மியாக கூட்டின்னு போறான். அதனால என்ன இருக்குது பல்லு அந்த இதுவும் ஒரு பசிதானப்பா. நண்பா, என் சூத்திர முடியலாம் இல்ல, வைரம், தங்கம், பிளாட்டினம் இதெல்லாம் இருக்கும். நான் சும்மா விளையாட சொல்ல. இப்ப நீ வந்து ஒரு கறிக்கட்டை இருக்கு தெரியுமா, எரிஞ்சு கறிக்கட்டை, அதை எடுத்து நீ சூத்துல சொருவிட்டுனா வச்சுக்குவேன், 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா வைரமாயிடும். ஓகேவா? வந்து இந்த ப்ராசஸ் பேர் வந்து பட்டாஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மெட்டலர்ஜி பச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நான் என் சூத்துல டெம்பரேச்சர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணனா அப்படியே சில்வரு, அப்படியே கோல்டு அந்த மாதிரி கிடைக்கும். சொன்னா நம்ம நிறைய நகை கடையெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் நிறைய நகை கடையெல்லாம் வந்து என்கிட்ட தான் வந்து வைரம் வாங்குவாங்க. ஜி கொஞ்சம் கொடுங்க, பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வைரம் தான் வேணும், உங்க ஆளுக்கு ஏதாச்சும் வந்து கிஃப்ட் பண்ண சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன் வைரம், உனக்கு பார்த்து கம்மி ரேட்ல பண்ணிடலாம், சரியா? என் சூத்து வந்து சாதா சூத்து கிடையாது நண்பா, அம்மால மஜா சூத்து. ஒரு சூத்துல தங்கம் வைரம் எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் சூத்து இருக்குது. ஆனா நம்ம விஞ்ஞானிகளுக்கு தெரியாத போச்சு. இவர் சூத்து வழியா ராக்கெட்டை விட்டு இருந்தாங்களா, இவர் சூத்துல செவ்வாய் கிரகம், முதல் கிரகம் எல்லாம் போலாம். அந்த ரகசியம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த ரகசியத்தை ஏன் இவர் சொல்லுது? ராக்கெட்டை விட்டா பிச்சுக்கிட்டு போடுவார்.
இனிமேலுக்கு இந்த வீடியோ பார்க்குற விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சு ஒரு சூத்துல ராக்கெட் விடுவாங்க. நக்கல்யா அவனுக்கு போடா சொட்ட. நீ வீக்க கைட்டி வச்சுட்டு வாடா போட்டா. தலைவரையே நெக்லாபஸ் சொட்டன்ற. உம்புடா உம்புடா மூச்சி முட்டை உம்புடா உம்பே 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 உம்பே. இதெல்லாம் தேவையா? இதுக்கு நம்ம எப்படியும் பண்ண முடியாது. பைக்கில் போகிறாரு, கூதி நக்கலாக விழுந்தாரு. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? கொட்டை தொங்குதேன்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்கி விட முடியாது. ஜிப்பில் குஞ்சு மாட்டுதேன்னு சொல்லி குஞ்சு பிடிங்கி எறியவும் முடியாது. தொங்குறது தொங்கட்டும், மாட்டுறது மாட்டட்டும் சொல்லிட்டு லைஃப்பை பார்த்துட்டு போகிறது தான் மெச்சூரிட்டி. வாட் இஸ் மெச்சூரிட்டி? சூப்பர் மெச்சூரிட்டிப்பா. செம்ம அட்வைஸ்ல. அடுத்த மீமை பாரு. வண்டியிலேயே இவ்வளோ சாகசம் பண்ணுறாருன்னா இவருக்கு தொண்டி கட்சா இன்னும் எவ்வளோ சாகசம் பண்ணுவார். இவர் வீரந்தாயா. ஜிம்முல சிலிண்டர் எங்கப்பா. ஐயோ ஐயோ அப்பா. ஏன் அப்பா எந்த கலங்கிடும் அம்மா. தாதா வீர சாகசம் செஞ்சு சிலிண்டரை எடுத்து சின்ன தம்பி மேல அடிச்சிக்கினாலும் இவர் வீர சாகசம் கட்டிலு மேல சின்ன வீட்டுக்கிட்ட காட்ட முடியாது. துணி நெசுங்கி போச்சு. சிலிண்டர்ல ஆச்சா? இங்க பாரு பெரியப்பா, எருமை கடா வயசுல சீசா ஆடுறாங்க. நல்லாவே ஆடுறாங்க. எக்ஸசைஸ். ஆமா, இவன் ஏதோ சொல்றான், ஏதோ ஐடியா கொடுக்குறான். ஆமா, பிளானிங்லாம் பயங்கரமா போடுறாங்க. நல்லா பண்றானுங்க. அவனால வந்து எழுந்துக்க முடியாது. சம பிளானிங். அவன் பெண்டிங் ஆயிட்டான். எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு நாய் ஏறுற மாதிரி ஏறிட்டு ஓடுறான் பாரு. நாயோட மோசமா இருப்பானுங்க போல இந்த பாவிங்க. அதான் சொறி நாய் வெறி நாய். அடுத்து பாரு. அக்கல்ல வாட போடுறானுங்க பெரியப்பா. அப்படி கை இல்லைன்னு நினைக்கிறேன். கையில் அதுக்கு நக்கு இல்லையா? அது பாரு, நீ திம்பியா? எந்த ஹோட்டல்லே கிடைக்காத மூக்கு வாசனையாவும் வாய்க்கு ருசியாவும் கிடைக்கும் வடை எந்த கடை என்றால் இந்த கடை. நம்ம அண்ணன் கடையா? அக்கல் அண்ணன் கடை. இதுக்கு பேர் மசால் வடை அல்ல, அக்கில் வடை. அக்கில் வடை. இது பாரு பெரியப்பா. பா சர்ஃப் எக்ஸலா? என்னது இது? என்ன போடுறான்? என்ன கலக்குறான்? இது என்ன கலக்குறான்? கீரை. கீரையா? கலக்குறான். என்ன பெரியப்பா இது? மசாலா. மசாலாவா? பீ மாதிரி. அது ஐஸ் கட்டின்னு நினைக்கிறேன். மெதுகுது. சாப்பு. ஐயோ, பானிபூரி மசாலா பெரியப்பா. இதை தின்னா என்னத்துக்கு ஆவருது? அதான் சொல்றீங்க. முடுக்கு முடுக்கு முழுங்கிறது உள்ள. உன் மருமவளே சொல்றாங்க. யாரா தான் எனக்கு பண்ணி பீ துண்டுற மாதிரி தானே தோன்றுறீங்க. பெரியப்பா இது வர. இவனுங்களை நம்பி பைக்கில் பின்னால ஏறி போனா ஒரு சூத்து ரெண்டாக்கி.
பெரியப்பா பையன் ஏதோ பண்றாப்புல. ஆமாம், ரொம்ப சூத்து சொறிகிறான். சொரியல பெரியப்பா. ஐயா மூக்கில் விரல விட்டு மோந்து பார்க்குறான். அவன் மூக்கிலையை வச்சுட்டான். அவனுக்கு மயக்கமே வருது. இது உடனே பெரிய கம்ப சூஸ்திரம் இல்லை. இது முட்டாளுக்கு 3 இடத்துல பீ. முட்டாளுக்கு 3 இடத்துல பீன்னா முட்டாள் என்ன பண்ணுவான், போய்க்கினே இருப்பான். ரோட்டில் பீ இருக்கும். என்ன பண்ணுவான், கல் எடுத்து அடிப்பான். அந்த பீ செதிரும். சரி. அந்த கல்லை எடுத்து மோந்து பார்ப்பான். மோந்து பார்க்கும்போது மூக்கில் ஒட்டிக்கும். மூக்கில் ஒட்டிக்கும். ஆனால் என்னடான்ட்டு நாத்தம் பொறுக்காம தூக்கி அடிப்பான். அப்பா கையில் ஒட்டிக்கும். ஓ, அப்போ என்ன ஆச்சு, கல்லில் பீ, மூக்கில் பீ, கையில் பீ. அதான் முட்டாளுக்கு 3 இடத்துல பீ. சும்மா இருந்த பீயையா கல் எடுத்து அடிப்பானே. அவரே நோண்டி அந்த மாதிரி இவர் நோண்டி இவர் மூக்கில் வச்சு, இவருக்கு பிடிக்காம அவர் மூக்கில் வச்சு 3 பேரும் சூத்தில் சொன்னார். மூக்கில் வச்சார், அவர் மூக்கில் வச்சார். 3 இடம் ஆகி போச்சு. சூத்த சொல்லிடா ஏதாவது மூக்கில் வைக்கிறா. ஆல்ரெடி அவன் எப்போ சாவர பார்த்தாங்க. அவருக்கு சேவ் பண்ணணும். ஆனால் மூக்கில் வச்சதுனால லெடி பொறுக்கல. இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு தெரியுமா? இவருக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு பயம். இவர் பிளேடு எங்கடா அறுத்துற போகிறான்ட்டு பயம். அதனால அவாய்ட் பண்ணுற டாக்டருக்கு மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி இவர் சூத்த சுரிஞ்சி இவருடைய மயக்க மருந்து எடுத்து அவர் மூக்கில் வைக்கிறார். இவர் மயக்கமாயிட்டா ஷேவ் பண்ணிடலான்ட்டு. இதான் அர்த்தம் இது. ஐயோ. அடுத்து போத் மென்ஸ் ஆர் ஸ்மைலிங். 2 பேரும் சிரிக்கிறாங்க. நான் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். புரியுதா? சர்க்கஸ். அதாவது ஆகாசத்தை இவன் ஆகாசத்தை நான் பார்க்குறேன்னு பாடிட்டான். அவன் மைண்டு வாசல யோசிக்கிறான், என் அதிரசத்தை நீ பார்க்குறேன்னு. யார் அவளா? ஆமா, இவன் தான் ஆகாசத்தை பார்க்குறான். கீழே கேட்குறோம் அதர்ஸ்த பார்க்குறான். அது ரெடியா போய் பெட்ஷீட்டை இழுத்தாரு. அவர் பதறடியா எடுத்து பீச்சு விட்டாரு. ஏன்னா அது அது அதிரடி நடவடிக்கை தானே. பெட்ஷீட் உள்ள அதிரடி நடவடிக்கை. அதான் என்னப்பா பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்களா? டீச்சருக்கு முத்தம் கொடுத்துட்டு பாசமாக போகிறாங்களையா? ஆஹா, இதுங்களாம் நல்ல பசங்க. மொத்தம் கொடுத்துட்டு போகுது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல பெரியப்பா. உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா மொத்தம் கொடுக்குற மாதிரி நீ காய வச்சுட்டு போயிட்டுனா அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஓகேங்க. திஸ் இஸ் அவர் ஜென்ரேஷன். இவன் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்டு, பின்னாடி அவன் ஃப்ரெண்டோட கிஸ் அடிச்சுட்டு இருக்கா பெரியப்பா. இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? இப்படி இருக்கணும்னா என்ன பெரியப்பா பண்ணலாம்? ஆமாம்மா, இதுக்கு பேர் தான் கண்ணாம்பூச்சி விளையாட்டு. அதாவது வீட்டுக்காரனை வீட்டுக்குன்னு முன்னாடி நடந்து வரா. சரி. பின்னால் கள்ளக்காதல அவன் கண்ணை மூடுறான். கண்ணை மூடும் போது இவன் கிஸ் அடிக்கிறா. அந்த காலத்தில் இருட்டடி இருட்டில் திருட்டடி அடிச்சாங்க. இப்போ பகல்லையே கண்ணு மூடிட்டு அடிக்கிற. ஃப்ரெண்டும் வந்து உண்மை இல்லாமல் இருக்கான். இந்த மாதிரி பசங்களாம் என்ன பண்ணுறது? எதற்கு அடிச்சிருந்தாலும்னா அது கதை வேற மாதிரி போயிருக்கான். ஸோ சேட். இந்த பட்டல்களை நம்பி போனேன்னா இவனை காலி பண்ணிட்டு அவன் மேய்வான். இவர்கள் யாரும் மண்ணில் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. இது பாரு, இது என்ன குண்டி டான்ஸா? இல்லை, அதாவது இந்த டான்ஸுக்கு பேர் ஒரு எக்ஸசைஸ்.
கக்குசுக்குள்ளே போய் பேலை வரலன்னா இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தாளுங்கள்லாம் பொதன்னு பேரிடுவேன். பேலை வராதவர்களுக்கு இது எக்ஸசைஸ். கேர்ள்ஸ் பூபு டேலண்ட். டென்னிஸ் ஆடுறாங்க. பால்லே பால் அடிக்கிறாங்க. அதாவது இந்த வீராங்கனைகள் இந்த பக்கம் இருக்கிற வீராங்கனை ஒரு பால் அடிக்கிறாள். அவ எதிர் வீராங்கனை 3 பால் எய்ம் பண்றா. ஒரு பால் மேல போது 2 பால் ஆடுது. என்ன டாஸ்க்? ஐஸ்கிரீம் ஒழுகாம சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு டாஸ்க் அடி. மேம், அப்போ நீங்க ஒழுகாம சாப்பிட்டிருக்கீங்களா? நான்லாம் வாரத்துக்கு 4 ஐஸ்கிரீம் சாப்பிடுறவ. நீங்கெல்லாம் எனக்கு ஜூனியர்ஸ். சரியா? நடத்துங்க. நடைய பார்த்தாலே தெரியல நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு. அதாவது டீச்சர் 4 ஐஸ் சாப்பிட்டா இவளுக்கு 40 ஐஸ் சாப்பிட்றவளுக்கு. ஜூனியரை விட சீனியரை விட ஜூனியருங்க இப்போ ஃபார்வர்டில் இருக்கிறாங்க. அது ஒரு கேம் மாதிரி. உடம்பு வச்சா அப்படியே வந்து அந்த பக்கம் இது வரும். இது கரெக்டாக எது போய் நமக்கு இது மாதிரி இந்த வயசில் என்ன பண்ணுறான்? முட்டையை ஒட்டி கீழே ஊற்றிட்டான். ஐய வாயில் எடுத்து போடுறான். அட கசமால. ஐய இந்த கருமத்தெல்லாமா ஹோட்டலில் வாங்கி தூண்டுறானுங்க. அடுத்து என்ன பெரியப்பா வயசான மாடா இருக்கும் போலே. கிங்கினி மங்கினி ஆடுது கொட்டை. உன் கொட்டை கூட அப்படிதான் ஆடுமா கிங்கினி மங்கினின்னு? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ.